அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் காவலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ரோட் மேப். ரோட் மேப்னால் என்னென்னா, ஒரு மாணவனோட வளர்ச்சிக்கு உதவுகின்ற படிநிலைகளை நாம் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட் மேப் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களோட வளர்ச்சிக்கு உதவுகின்ற படிநிலைகளை தான் நம்ம ரோட் மேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இங்கே கல்லூரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிசைன் திங்கிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்மளோட கரிக்குலமே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கரிக்குலத்தை இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறதுனால மாணவர்களோட சிந்தனை, அதாவது அந்த கிரியேட்டிவிட்டி திறன் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தனியும் இருக்கும். அதை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த டிசைன் திங்கிங் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு உதவியாக இருக்குது. இதை அப்படின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கல்லூரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெருமையான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு ஆய்வு மாணவியாக தான் நம்ம கல்லூரிக்கு வந்தப்போ நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் லேர்ன் பண்ணுறப்ப எனக்குள்ளேயே நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போ ஒரு மாணவியாக நான் உணர்ந்த விஷயங்களை இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த விஷயங்கள் எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. அது நம்ம கல்லூரிக்கான ஒரு பெருமை. அதை நான் இன்றைக்கி நான் பயன்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன் திங்கிங். இந்த டிசைன் திங்கிங்க்கு அப்புறம் 5 பில்லர், அதாவது 5 பில்லர். இந்த 5 பில்லரும் ஒவ்வொரு விஷயங்களும் சொசைட்டிலையும் சரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அந்த 5 பில்லரையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பயன்படுத்திகிட்ருக்கோம். வெறுமனே கல்வியில் மட்டும் அல்லாமல் ஒரு வேலைக்கு போகிற இடத்துலனாலும் சரி, அல்லது படிக்கக்கூடிய இடத்துலனாலும் சரி, இல்லை சமூகத்தில் ஒரு தொடர்பில் இருக்கிறதுக்கு இந்த 5 பில்லர்கள் உதவியாக இருக்குது. அது என்ன? சிஎல்டி, அதாவது ஒரு இடத்துல கற்றுக்கிறது, கற்றுக் கொடுக்குறது, சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங். செகண்ட் ஒன் சிஎஃப்சி, சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி, அதாவது மாணவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்கத்திறன் அல்லது கற்பனை திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த சிஎஃப்சி பில்லர் பெரும் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்சிடி, ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த இதில் ஒரு மாணவன்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, அந்த கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு அது எப்படியெல்லாம் உதவி செய்யறதுக்குன்ற விஷயங்களை அந்த பில்லர் மூலயமா மாணவனுக்கு உணர்த்துறப்ப அவன் தனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு படியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐஐபிசி, இன்ஸ்டியூட் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ். வெறுமனே கல்வியில் மட்டும் அல்லாமல் அவன் ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஜாபுக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு இன்ஸ்டியூட் லெவலுக்கு ஜாபுக்கு போனாலும் இது ரெண்டுக்குமான தொடர்பை இந்த பில்லர் ஃப்ரேம் பண்ணி, அதாவது வடிவமைச்சு கொடுக்கறனால அவங்க வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, படிக்கக்கூடிய இடத்துலையும் தங்களை செல்ஃபாக அதாவது தங்கிட்ட இருக்கிற குறைநிறைகளை அறிஞ்சிக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த பில்லர் பெருமுதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கில் கரியர் டெவலப்மெண்ட், ஐஏபிசி. ஃபைனலாக இறுதியாக நம்ம பார்க்கறது என்னென்னா எஸ்ஆர்இ. இந்த எஸ்ஆர்இ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது ஒரு மனிதன் சமூகத்துலேயும் சரி, அல்லது வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை சில சமயத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வாலண்டியாக நம்ம போய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இடத்துல நம்ம தெரியாமலே பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நம்ம கற்றுக்கிறப்ப ஒரு மாணவன் புதுசாக வந்த மாணவன் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பில்லர் இருக்குது, நம்ம கல்லூரியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப அப்போ அவன் தன்னைத்தானே நான் இதுக்குள்ளேயும் என்னென்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவன் என்ன பண்ணிக்கிறான்னா உணர்ந்துக்கிறான். இப்படி 5 பில்லர்கள் அவனோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்து இந்த 3 ப்ராசஸ், அதாவது இந்த 3 கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறப்ப பீப்புள், ப்ராசஸ் அண்ட் பர்பஸ். இந்த மூணுமே என்னென்னா அவன் தன்னைத்தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது பயன்படுத்தி கொள்றதுக்கு இந்த 3P கல்ச்சர் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்என்எஸோட அல்டிமேட் கோல் அப்படின்னா வேலையை தேடி போகாமல் வேலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனராக நீ உருவாகணும். அதுதான் எஸ்என்எஸோட அல்டிமேட் கோல். அதாவது விஷன் என்று சொல்லக்கூடிய அல்டிமேட் கோலாக இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா நாம் நாளைக்கு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறப்ப நம்ம ஒரு
தொழில் முனைவோர் ஆகுறது வந்து எங்கள் கல்லூரியோட ஒரு பெரிய கோலாக இருக்குது. அதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து கல்லூரியில் வந்து கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் மாணவர்கள் வந்து அதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணுன்ற அந்த விஷயத்தையும் வந்து இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது இது வந்து ஜென்ரலாக வந்து ரோட் மேப் அப்படின்ற அந்த பர்டிகுலர் விஷயங்கள் என்னென்ன கல்லூரிகளில் இருக்குன்றதை பார்த்தோம். இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மாணவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அட் ப்ரெசன்ட் லெவல் வந்து அந்த மாணவன் வந்து எந்த நிலையில் இருக்கா, அவன் வாங்கியிருக்க கோர்சஸில் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்கா, என்னென்ன மாதிரி லேர்னிங் போய்கிட்டு இருக்குது, அவன் எந்த டொமைனில் வந்து ஒர்க் பண்ண போகிறான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாணவனுக்கும் வந்து இந்த 5 பில்லர்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறப்ப அவன் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு சிறந்த மனிதனாக வாழ்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இது இந்த கல்லூரியில் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களாக வந்து இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.